எம்பத்தட்டிக்கல் ஒரு சிம்பத்தட்டிக்கல் டச் இருக்கவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. பிஸ்னஸை வந்து மூணாவது மனுஷனாக பாரு அப்படிம்பாங்க. ஒரு இஃப் யூ ஆர் அ ரீட்டெயில் ஓனர், கல்லால் முதல்ல உட்காரக்கூடாது. நெவர் டூ ஒரு பில் கூட நீங்கள் போடக்கூடாது. கஸ்டமர்கிட்ட கையை நீட்டி காசை வாங்கக்கூடாது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல நான் வந்து ஆக்சுவலி ஐ வாஸ் இன்டு புக்ஸ். என்னோடய காலேஜ் டேஸில் ஐ வாஸ் இன்டு புக்ஸ். எம்பிஏ படிக்கிற பாட்டும் நிறைய புக்ஸ் படிப்பேன். இப்போ இருக்கிறது இல்லைங்க. நான் வந்து யங் ஆண்டர்ப்ரனர் ஸ்கூல்னு சொல்லிட்டு ஒரு கான்க்ளேவில் இருக்கேங்க. ஒரு பாஸ்ட் 3 to 4 இயர்ஸாக இருக்கிறேன். அதுக்குள்ளே போகிற வரைக்கும் எனக்கு தெரியாதுங்க. ஆனால் எனக்கு வந்து இந்த பிஸ்னஸில் வந்து நிறைய நார்த் இந்தியன்ஸ் கூட காண்டாக்ட் இருக்கும், எப்போவுமே இருக்கும். இந்த பிஸ்னஸை வந்து டாமினேட் பண்ணுறதே நார்த் இந்தியன்ஸ் தான். ஏன்னா ஹோல்சேல் பண்ணுறவங்களே அவங்க தான், ஜெயின் பீப்புள் தான் மெயினாக இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கல்லால் உட்காராது அப்படிம்பாங்க. நெவர் சிட் இன் த கேஷ். இது அவங்க சொல்கிற மேஜர் பாயிண்ட். இஃப் யூஆர் அ பிஸ்னஸ் ஓனர்னால் நீ கல்லால் உட்காரக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறப்ப நான் அதான் சொல்ல வரேங்க. அவங்க சொல்கிறப்ப அதை நான் பெருசாக கேர் பண்ணிக்கல. உட்காந்து டெவலப் ஆக முடியாதுங்க. அடுத்த ஸ்ட்ராட்டஜிக்கு அடுத்த லெவலுக்கு நீங்கள் டெவலப்பே ஆக முடியாது. வர்றதையும் போகிறதையுமே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம்னா நம்ம பிளானிங்கே பண்ண முடியாதுங்க. ஸ்ட்ராட்டஜியே எதுவுமே பிளானே பண்ண முடியாது. என்ன பிளான் பண்ணுறதே நம்மளுக்கு தெரியாதுங்க. ஸோ இப்போ என்ன ஸ்டாக் இருக்குது, என்ன போகுது, என்ன வருது, அடுத்து இந்த கடையை நம்ம எப்படி டெவலப் பண்ணலாம், அடுத்து இந்த கடையில் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், புதுசாக என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். இப்போ நம்மகிட்ட ஒரு ஸ்போர்ட்ஸ் வேர் கிடையாது, அப்போ இந்த கடைக்குள்ளே ஸ்போர்ட்ஸ் வேர் கொண்டு வரலாமா? இந்த கடையில் டாய்ஸ் கிடையாது, அப்போ நம்ம டாய்ஸை உள்ளே கொண்டு வரலாமா? ஸோ வேறு என்ன இதுலேயே வந்து என்ன கிராஸ் செல்லிங் பண்ணலாம், இந்த மைண்டெல்லாம் நம்மளுக்கு ஒர்க் ஆகாதுங்க. ஸோ இதுலேயே ப்ராஃபிட் பார்த்துட்டு இருப்போம், பணத்தை வாங்குவோம், போடுவோம், பில் பண்ணுவோம், பணம் சம்பாதிக்கிறதுலையே நம்ம வேலை வந்து முடிஞ்சு போயிருங்க. பிளானிங்கில் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கல் திங்கிங்கில் நம்ம மைண்ட் வந்து ஒர்க் ஆகாதுங்க. ஸோ கல்லால் உட்காந்தோம்னா, கல்லாவை விட்டு வெளியே வந்து தள்ளி நின்று இந்த கடையை மூணாவது மனுஷனாக பார்த்தோம்னா மட்டும்தான் இந்த கடை முன்னேறுங்க. எப்பவுமே பிஸ்னஸ் மேலே வந்து எம்பத்தட்டிக்கல் ஒரு சிம்பத்தட்டிக்கல் டச் இருக்கவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. பிஸ்னஸை வந்து மூணாவது மனுஷனாக பாரு அப்படிம்பாங்க. ஒரு நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு மெம்பர்ஸை பார்க்குற மாதிரி பிஸ்னஸை பார்க்காதீங்க. நிறைய பேர் இப்போ நானே அப்படி தான் இருப்பேன். எமோஷ்னல் டச் 15 வருஷமாக நான் வளர்த்தின குழந்தை அப்படின்னு தான் சொல்லுவேன் இந்த பிஸ்னஸை யார் கேட்டாலும். பட் அந்த எமோஷ்னல் டச் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து இந்த யங் ஆண்டர்ப்ரனர் ஸ்கூல் எஸ் அப்படிங்கிற ஒரு கான்க்ளேவ் இருக்குங்க. அந்த கான்க்ளேவில் தான் வந்து நிறையா கற்றுக்க ஆரம்பித்தேன். ஸோ அது ஒரு பாஸ்ட் 4 இயர்ஸாக தான் இருக்கேங்க. ஸோ அங்கே வந்து நிறைய ப்ரீச் பண்ணாங்க. அவங்க வந்து திரும்ப திரும்ப இதை சொல்லிகிட்டே இருந்தாங்க. இஃப் யூ ஆர் அ ரீட்டெயில் ஓனர், கல்லால் முதல்ல உட்காரக்கூடாது. நெவர் டூ ஒரு பில் கூட நீங்கள் போடக்கூடாது. கஸ்டமர்கிட்ட கையை நீட்டி காசை வாங்கக்கூடாது. அதை மட்டும் நீ பண்ணிட்டுறீங்கன்னா 4 தடவை காசு வாங்கிட்டீங்கன்னா உனக்கு தான் காசு வாங்கலான்னு தோணும், அடுத்தவங்களை பில் போடலான்னு தோணாது. ஸோ அந்த பணத்தோட அடிக்ஷன் அந்த மாதிரிங்க. ஸோ நம்ம தான் அந்த பணத்தை வாங்கி போட்டுட்ருக்கலான்னு நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். ஸோ அதை விட்டுட்டு வெளியே வந்து தள்ளி நின்று பார்த்தோம்னா தான் அடுத்த ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளானிங் என்ன, இந்த பிஸ்னஸ் அடுத்த ஸ்டேஜ் எப்படி கொண்டு போகலாம், இதையெல்லாம் தாண்டி நம்மளோட பர்சனல் லைஃப். ஸோ திடீர்னு வீட்டில் இருந்து ஒரு எமர்ஜென்சி கால் வருதுன்னா கூட, இப்போது கடையில் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்கன்னா, சார் எனக்கு வீட்டில் ஒரு எமர்ஜென்சி போகணுன்னா நீங்கள் அலோவ் பண்ணி தான் ஆகணும், அவங்க கிளம்பி போயிடுவாங்க. ஸோ இங்கே எனக்கு எமர்ஜென்சி கால் இருந்துன்னா நான் போக முடியாது, ஏன்னா நான் தான் இங்கே உட்காந்தாகணும். ஸோ நான் தான் பிஸ்னஸ் ஓனர், நான் தான் உட்காந்தாகணும். ஸோ என்ன பண்ணுவேன்னா, ஸோ வேறு யாராவது அட்டன் பண்ண சொல்கிறது. ஸோ இப்போ என் மிஸ்ஸஸ் உடம்பு சரியில்லைன்னா அம்மாவை கூட்டிகிட்டு போக சொல்கிறது, அம்மா உடம்பு சரியில்லைன்னா மிஸ்ஸஸை கூட்டிகிட்டு போக சொல்கிறது. ஸோ பாப்பா உடம்பு சரியில்லை, நீங்கள் 2 பேர் சும்மா தான் இருக்கீங்க, நீங்கள் கூட்டிகிட்டு போங்க. ஸோ அந்த பர்சனல் டைம் கூட நம்மளுக்கு கிடைக்காம போயிருங்க. ஸோ பிஸ்னஸை டெவலப் பண்ணணுன்னாலும் ரீட்டெயில் ஓனர் ஷுட் நாட் சிட் இன் த பிஸ்னஸ். அதே மாதிரி பர்சனல் லைஃப்பை பார்க்கணுன்னாலும் பிஸ்னஸ் ஓனர் நெவர் ஷுட் சிட் இன் த பிஸ்னஸ். இது ரீட்டெயிலுக்கு மட்டும் கிடையாதுங்க. நீங்கள் இந்த யங் ஆண்டர்ப்ரனர் ஸ்கூலில், இந்த யங் ஆண்டர்ப்ரனர் ஸ்கூலுங்கிறது வந்து ஜஸ்ட் ப்ரீச்சிங், இது வந்து ஒரு கிளப்பெல்லாம் கிடையாதுங்க. இங்கே வந்து கிளாஸ் எடுப்பாங்க, அவ்வளோதான். பிஸ்னஸ் சொல்லி தருவாங்க. லிட்டரலி என்ன எம்பிஏ மாதிரி. இன்னும் எம்பிஏல டெய்லி கிளாஸ் இருக்கும், இதில் மாதத்தில் ஒரு கிளாஸ் இருக்கும். பெரிய பெரிய கன்சல்டன்ஸ் வந்து சொல்லி தருவாங்க. அவங்க லிட்டரலி சொல்கிறது என்னென்னா, நீங்கள் ஒரு பெரிய ஃபேக்ட்ரியோட ஓனராக இருக்கீங்கன்னா, உங்கள்கிட்ட ஒரு 2000 பேர் ஒர்க் பண்ணுறாங்க, நீங்கள் ஒரு பெரிய ஃபேக்ட்ரியோட ஓனர், உங்கள்கிட்ட ஹெச்ஆர் மேனேஜர்ஸ் இருக்காங்க, ஜென்ரல் மேனேஜர்ஸ் இருக்காங்க, உங்கள்கிட்ட ஒரு பெரிய டீமே இருக்குது, அவங்க ஜென்ரல் மேனேஜரோட சேலரியே லேக்ஸில் இருக்குது. நீங்கள் உங்கள் ஃபேக்ட்ரிக்கு போகிறீங்கன்னா அது திருவிழாவாக இருக்கணும் அன்றைக்கி அவங்களுக்கு. ஸோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் உங்கள் ஃபேக்ட்ரிக்கு போகணும். ஸோ அப்போது நம்ம எவ்வளோ நாளைக்கு ஒருக்கா ஃபேக்ட்ரிக்கு போனால் அந்த ஃபேக்ட்ரியில் அந்த முதலாளி வர்றது திருவிழாவாக கொண்டாடப்படும். ஸோ இயர்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் அவ்வளோதான் அவங்க ஃபேக்ட்ரி விசிட் இருக்கணும். மற்றது எல்லாமே வந்து அவங்க மேனேஜ் பண்ணணும். அவங்க மேனேஜ் பண்ணுற அளவுக்கு அவங்கள ட்ரெயின் பண்ணணும். ஸ்டாஃப்ஸை வந்து அந்த அளவுக்கு ட்ரைனிங்கில் பின் பாயிண்டில் வச்சுருக்கணும். ஸோ வி டூ இட் ஃபார் அவர் ஸ்டாஃப்ஸுங்க. ஸோ அது ஒரு ஹெரிடிட்டிக்கலாகவே பண்ணுவோம். ஒரு பேட்ச் ரிலீவ் ஆகிறாங்கன்னா அந்த பேட்ச் வந்து இன்னொரு பேட்சை ட்ரெயின் பண்ணிட்டு தான் வெளியே போவாங்க. ஸோ அவங்க ஆப்வியஸில் ட்ரெயின் ஆகிக்குவாங்க. ஸோ நாங்கள் அந்தளவுக்கு அவங்க மேலே நம்பிக்கை வச்சுருக்கிறோம். ஸோ அவங்க நம்பிக்கை வச்சுருக்கிறங்காட்டி நாங்கள் எந்த அளவுக்கு அவங்கள பார்த்துக்கிறோமோ அவங்க அந்த மாதிரி 10 மடங்கு எங்களை பார்த்துக்கிறாங்க. ஸோ பிஸ்னஸ் எந்த இடத்துல நிற்காது, பிஸ்னஸ் மூவ் ஆகிட்டே தான் இருக்கும்.
புக்ஸ் பொறுத்த வரைக்கும் எஸ் ஐ டூ ரீட் லாட்ஸ் ஆஃப் புக்ஸுங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல நான் வந்து ஆக்சுவலி ஐ வாஸ் இன்டு புக்ஸ். என்னோடய காலேஜ் டேஸில் ஐ வாஸ் இன்டு புக்ஸ். எம்பிஏ படிக்கிற பாட்டும் நிறைய புக்ஸ் படிப்பேன். அப்புறம் வந்து ஒர்க் போனதுக்கப்புறம் நம்ம எம்பிஏ முடித்தோடனே நம்மளுக்கு என்ன மைண்ட் செட் வந்துருச்சு, இனிமேல் நம்ம புக்கெல்லாம் பார்க்க வேண்டாம், நம்ம தான் படித்து முடிச்சாச்சு, இனிமேல் புக்கெல்லாம் நம்ம படிக்க வேண்டியதில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்குள்ளே போயாச்சுங்க. ஸோ எல்லாம் விட்டுட்டு ஒர்க்குன்னு ஒரு 2 to 3 years ஒர்க்கில் போச்சுங்க. அப்புறம் வந்து பிஸ்னஸ்னு இதுக்குள்ளே போச்சு. ஸோ அகெயின் கொரோனா வந்து என்னோடய லைஃப்பில் ரொம்ப எல்லாருக்கும் கொரோனா எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். எனக்கு வந்து கொரோனா வந்து என் லைஃபைவே ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணின ஒரு பெரிய ஸ்பேஸ் வந்து எனக்கு இந்த COVID-19 தான் கிடச்சிதுங்க. அந்த ஒரு வெரி பிக் ஸ்பேஸ் இருந்த பழைய புக்கெல்லாம் எடுத்து படிக்க ஆரம்பித்தேங்க. ஸோ அகெயின் புது புக்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணி வர வச்சோம், படிக்க ஆரம்பித்தேன். த மிராக்கிள் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்குங்க, ஹால் ஹெரால்டோடது. ஸோ அந்த புக்கு வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனல் திங். இந்த மிராக்கிள் மார்னிங்கில் ஆரம்பித்தேன். அப்புறம் பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்டு, இந்த மாதிரி நிறையா புக்ஸுங்க, நிறையா புக்ஸ் போயிட்டே இருக்குது. இப்போ வரைக்கும் ஐ ஹேவ் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் புக்ஸ் டு ரீடுங்க. ஸோ ஐ மீன் டு லாட்ஸ் ஆஃப் புக்ஸுங்க. அது அப்படியே போயிட்டுருக்குங்க. எனக்கு பிடிச்ச புக்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா வேல்டன், பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட், மிராக்கிள் மார்னிங், த மாங்க் ஹூ சோல்ட் ஹிஸ் ஃபெராரி, அண்ட் தமிழில் வந்து அர்த்தமுள்ள இந்த மதம் கண்ணதாசனது. இப்போ கர்மான்னு ஒரு புக்கு படிச்சுட்ருக்கேன். அந்த புக்கும் அப்படி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. குட் லைஃப் குட் வைப்ஸ், வெக்ஸ்கிங்கோடது. இப்போ அதுலேயே வந்து ஹீலிங் படிச்சுட்ருக்கேன், வெக்ஸ்கிங்கோடது ஹீலிங் படிச்சுட்ருக்கேன். அப்புறம் ஓஷோவோடது நிறையா படிக்கிறேங்க. ஓஷோ எந்த புக்கும் எழுத கிடையாது, இட்ஸ் ஆல் ஹர்ட் திங். ஓஷோதும் சில புக்ஸ் படிச்சுட்ருக்கேங்க. ஸோ இந்த மாதிரி ஐ மீன் டு லாட்ஸ் ஆஃப் புக்ஸ். ஆல்வேஸ் உங்கள் ஸ்டாஃப்ஸை ஃப்ரெண்ட்ஸாகவும் ஃபேமிலி மெம்பர்ஸாகவும் பாருங்கள். ஸ்டாஃபாக பார்க்காதீங்க. அதான் வந்து ஃபஸ்ட் அட்வைஸ். ஸ்டாஃப்ஸ் தான் நம்ம சொத்து. அவங்க கிடையாதுன்னா நம்ம கிடையாது. அவங்க இருந்தால் தான் நம்ம இங்கே ரெஸ்ட் ரூம் கூட யூஸ் பண்ண முடியும். ஸ்டாஃப்ஸ் தான் நம்ம சொத்து. அது எந்த கைண்ட் ஆஃப் பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, அவங்கள நம்புங்க. அவங்க கையில் ரெஸ்பான்சிபிலிட்டி தூக்கி கொடுங்க. ஆல்வேஸ் அலோகேட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லுவாங்க. ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுத்துருங்க. எப்போவுமே யாருக்குமே வேலை சொல்லாதீங்க, ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுங்க. இதுதான் என் பொண்ணு கொடுக்குற அட்வைஸாக இருக்கும். ஓகே, ரொம்ப அழகான ஒரு கேள்விங்க. வேலை சொல்கிறதுனா என்னென்னா, இந்த ஷர்ட் எடுத்து அங்கே வைங்க அப்படின்னு சொல்கிறது வேலை. இந்த ஷர்ட்டை எதனால் எடுத்து அங்கே வைக்கணும், எடுத்து வச்சா அது என்ன நடக்கும், அதை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறது ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அதோட ரீசனோட சேர்த்து சொல்லணும். அவங்க நெக்ஸ்ட் டைம் அவங்களே அந்த வேலையை செய்யணும். நம்ம சொல்லக்கூடாதுங்க, அதை நம்ம சொல்லி அவங்க செய்யக்கூடாது. ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க கையில் அப்படியே தூக்கி கொடுத்துட்றது. ஸோ உங்கள் விஷ், இது உங்கள் கடை, உங்களோட தொழில், நீங்கள் என்ன பண்ணணுமோ நீங்கள் பண்ணிங்க, என்ன கேட்காதீங்க. உங்களுக்கு எதாவது எமர்ஜென்சியா, உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரேக் டவுன் இருக்கா, உங்களுக்கு தெரியலையா, கால் மீ, நான் இங்கே தான் இருக்கேன், கூப்பிடுங்க, இங்கே தான் நின்றுட்டுருப்பேங்க, கூப்பிடுங்க, நான் வரேன். அது வரைக்கும் கிட்ட கூட வர மாட்டேன். அவங்க ஒரு பில் போடுறப்ப நான் கிட்ட நின்றுலாம் பார்க்க மாட்டேன், தள்ளி போயிடுவேன். முடிஞ்சால் வெளியே கூட போயிடுவேன். ஸோ கொஞ்சம் க்ரஷ்ஷாக இருக்குன்னா வெளியே போய் நின்றுக்குவேங்க. ஸோ நான் என்ன பார்ப்பேன்னா, பில்ஃப்ரேஜ் எதுவும் நடக்காமல் இருக்குதா. ஸோ இவங்க எல்லாம் கஸ்டமர் அட்டன் பண்ணுறதுலையும் பில் போடுறதுலையும் பிஸியாக இருப்பாங்க. ஸோ கஸ்டமர்ஸோட பிஹேவியர்ஸ் இங்கே கரெக்டாக இருக்கா, கஸ்டமர்ஸ்னால என்னோடய ஸ்டாஃப்ஸுக்கு எதுவும் இது கிடையாதா, அதே மாதிரி ஸ்டாஃப்ஸ்னால கஸ்டமர்ஸும் பாதிக்கப்படக்கூடாது. ஸோ அந்த மேனேஜ்மெண்ட் மட்டும்தான் நான் பார்க்குறேங்க. மற்றபடி எதுவுமே பார்க்கறது கிடையாது. ஸ்டாக் ரீஃபில்லிங் இது மட்டும் தான் பார்க்குறேன். ஸோ என் பொண்ணுக்கு நான் அவன் நாளைக்கு பிஸ்னஸ் பண்ணணும்னு வர்றப்போ நான் கொடுக்குற மேஜர் அட்வைஸ், ஆல்வேஸ் லவ் யூர் ஸ்டாஃப்ஸ், நெவர் கமாண்ட் ஆர் நெவர் டாமினேட், ஆல்வேஸ் அலோகேட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை கொடுத்துருங்க. அது தன்னை போல் நடந்துடும். ஸோ இப்போ நான் என் பொண்ணுக்கே அதை தான் பண்ணுறேங்க. அவளுக்கு ஒரு என்றைக்குமே வந்து இதை எடுத்து அங்கே வெயின்னு நாங்கள் அவளுக்கு சொல்லவே மாட்டோம். ஒரு பென்சில் எடுக்கிறா, பென்சிலை கீழே வச்சுட்டானா இந்த பென்சிலை ஏன் கீழே வைக்கக்கூடாதுங்கிற ரீசன் தான் அவளுக்கு நான் சொல்லுவோம். இதை எடுத்து அங்கே வெயின்கிற கமாண்டு நாங்கள் அவளுக்கு என்றைக்குமே கொடுக்க மாட்டோம். நானாகட்டும் என் ஒய்ஃப் ஆகட்டும், கமாண்ட் நாங்கள் என்றைக்குமே அவளை பண்ண மாட்டோம். இது கீழே வச்சின்னா, இது யாராவது நடக்கிறப்ப காலில் குத்துச்சுன்னா அவங்க கால்லையும் புண்ணாயிரும், ரெண்டாவது இந்த பென்சிலும் உடஞ்சிரும், உனக்கும் பென்சில் வேஸ்ட்டாக போயிடும். இது வந்து எல்லாருக்குமே இது ஹர்ட்டும் ஆகுறாங்க, இதனால் ஒருத்தர் ஹர்ட் ஆகுறாங்க. ஸோ வீட்டில் ஒரு பப்பி இருக்குது, நாய்க்குட்டி இருக்குது, அது வந்து தெரியாமல் எடுத்து சாப்பிட்டுச்சுன்னா அது ஹர்ட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி வந்து வி கிவ் நிறைய லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் ரீசன்ஸுங்க. ஸோ அடுத்த தடவை அவள் பென்சில் கீழே வைக்கணுங்கிற மைண்ட் செட் கூட அவளுக்கு வராது. ஸோ ஆஃபீஸை எடுத்துகிட்டு போய் பென்சில் ஓரமாக வச்சுருவாள். ஸோ அவளுக்கு நாங்கள் என்றைக்குமே திட்ட மாட்டோம், அடிக்க மாட்டோம், இது வரைக்கும் அடித்ததே கிடையாது. ஸோ ஹார்ஷாக ஒரு வார்த்தை பேச மாட்டோம். ஆனால் இது வந்து ஒரு கொஞ்சம் போரிங் ஃபேக்டராக தான் இருக்குங்க இது இவ்வளோ பெருசாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறப்போ. பட் அவளுக்கு இப்போ தான் 7 வயசு ஆகுதுங்க.
பட் அதனால் இன்னும் அந்த டீனேஜ் ஃபேக்டருக்குள்ளேலாம் வரல. ஸோ அதனால் அந்த 7 வயசுக்குள்ளே இருக்கிறங்காட்டி ஷீ அண்டர்ஸ்டாண்ட்ஸ் அ லாட்டுங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்குவா. ஸோ நல்லா புரிஞ்சுக்கிறங்காட்டி அதே தான் நாங்கள் இங்கேயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். நான் இங்கேயே அதை தான் சொல்லுவாங்க. நான் என் பொண்ணை எப்படி பார்க்குறனோ அதே மாதிரி தான் என் ஸ்டாஃப்ஸையும் பார்ப்பேன். ஸோ அவளை எப்படி நான் ட்ரீட் பண்ணுறனோ அதே மாதிரி தான் இங்கேயும் நான் ட்ரீட் பண்ணுவேன். ஸோ நாங்கள் அடிக்கடி ஒரு அவுட்டிங் போவோம். ஸோ வி டேக் தம் ஃபார் டின்னர் ஒரு லன்ச். மோஸ்ட்லி டின்னர் முடியாதுங்க, எல்லாம் கிளம்புற டைமாக இருக்கும். ஒரு நாள் வந்து கடையை சாத்திட்டே லன்ச் போவோம். ஒரு 2 hours கடையை சாத்திட்டே லன்ச் போயிட்டு வருவோம். டார்கெட் அச்சீவ் பண்ணியிருந்தாங்கன்னா, டார்கெட்ஸ் இருக்கும். ஸோ டார்கெட்ஸ் அச்சீவ் பண்ணாங்கன்னா இன்சென்டிவ்ஸ் இருக்குங்க. ஸோ இன்சென்டிவ்ஸையும் தாண்டி ஒரு மோட்டிவேஷன், அந்த ஒரு 2 hours வெளியே போயிட்டு வர்றப்போ ஒரு ரிலாக்ஸேஷன், ஃபேமிலியோட. நான் மட்டும் தனியாலாம் கூட்டிகிட்டு போக மாட்டேங்க. நான், என் ஒய்ஃப், குழந்த எல்லோரும் போய் ஒரு லன்ச் சாப்பிட்டு வருவோம். சாப்பிட்டு வர்றப்போ ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் மாதிரி அதை நாங்கள் எடுத்துகிட்டு போவோங்க. நான் தான் சொல்லிட்டேன் இல்லைங்களா, ஐ வளர்க்கிட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி. இங்கேருந்து எனக்கு காலே வராது. ஸோ எல்லாம் அவங்களே பார்த்துக்குறாங்க. ஸோ எனக்கு இங்கே வேலையே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இங்கே நான் நின்றுட்டு இருந்தேன்னா சும்மா தான் நின்றுட்டுருக்கேனுங்க. ஸோ என்னோடய வேலை வந்து பேமெண்ட்ஸு, ஸ்டாக் ஃபில் பண்ணுறது. நீங்கள் வரப்போட நான் பேமெண்ட் போட்டுருந்தேன். ஸோ பையர்ஸ் கிட்ட பேசுகிறது அதையும் அவங்களே பண்ணிடுவாங்க. ஸோ அதையும் அவங்களே பண்ணிட்டாங்க, எனக்கு சுத்தமாக வேலை கிடையாமல் போயிடும். ஸோ அப்புறம் பையர்ஸ் எல்லாம் வந்து எங்கூட தான் பேசணும்னு நினைப்பாங்க. எங்களோட சப்ளையர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக எங்கள் கூட கோஆர்டினேட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த பேமெண்ட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, ஸோ என்ன ஸ்டாக் இப்போது கரண்ட்லி இருக்குது, என்ன மூவிங்கில் இருக்குது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாக் ஆர்டர் பண்ணுறதுனா தன்னிச்சையாக நாங்கள் ஆர்டர் பண்ண மாட்டோம். ஸோ ஒரு முடிஞ்ச அளவுக்கு டிரெக்ட் பர்ச்சேஸ் போகிற இடத்துல நானாக தான் பர்ச்சேஸ் பண்ணுவேங்க. இந்த இடத்துக்கு வந்து ஸ்டாக்ஸ் காட்டுறப்போவோ இல்லை வாட்ஸ்அப் வரப்போ பார்த்திங்கன்னா எங்கள் ஸ்டாஃப்ஸ் தான் அதையும் செலக்ட் பண்ணுவாங்க. என்ன விற்கிதுங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா கஸ்டமர் அவங்க தான் அட்டன் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி என்ன லேட்டஸ்ட் ட்ரெண்ட் இருக்குதுங்கிறது எங்கள் ஸ்டாஃப்ஸுக்கு தான் தெரியும், எங்களுக்கு தெரியாது. இன்ஃபேக்ட் எனக்கு தெரியாது. ஸோ இன்றைக்கி காலையில் நான் ஒரு கஸ்டமர் அட்டன் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு கஸ்டமர் வந்து வித்தியாசமாக ஒரு வேட்டி கேட்குறாரு. ஸோ அந்த வேட்டி கேட்குறப்ப கூட எனக்கு இப்படி ஒரு வேட்டி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. ஸோ உடனே இங்கே ஒருத்தர் சொல்கிறாங்க, ஸ்டாஃப் ஒருத்தர் சொல்கிறாங்க, சார் அது கேரளா ஸ்டைல் வேட்டி, அவங்க கேட்குறது இந்த பாலிஸ்டர் வேட்டி அப்படிங்கிறாங்க. அப்படி ஒரு வேட்டி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. ஸோ அந்தளவுக்கு தான் என்னோடய நாலேஜ் இன்றைக்கி இருக்குது. பிகாஸ் அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டாங்க, அவங்க பார்த்துக்கிறாங்க. ஸோ அதனால் இட்ஸ் கோயிங் ஆன். ஓகே, வணக்கம்ங்க, வாழ்க வளமுடன். என் பேர் கதிர் அழகனுங்க. நான் வந்து சிக்னல் கிளாத்திங் அப்படின்னு வந்து ஒரு ரீட்டைல் ஸ்டோர் வந்து ரீட்டைல் கார்மெண்ட் ஸ்டோர் வந்து பொள்ளாச்சியில் வச்சுருக்கேங்க. இப்போது நான் வந்து இந்த ரீட்டைல் கார்மெண்ட் ஸ்டோரை நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன், இதில் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம், எதெல்லாம் தாண்டி வந்தோம், எவ்வளோ ஃபெயிலியர்ஸ் இருந்தது, அதை எப்படி சக்ஸஸாக மாற்றணும் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நான் சொல்ல போகிறேங்க. திஸ் இஸ் ஃபைன் ஆர் ஐ ஷுட் கோ? ஓகே.